ஹே காய்ஸ், ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் பிரேமலு படத்துக்கு பற்றின ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? ஒரு இளம் பெண்ணுக்கு இயல்பாக ஏற்படும் ஐ மிஸ் யூ உணர்வை சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு என்மேல் இருப்பது ஐ மிஸ் யூ ஃபீல் இல்லை, அது ஐ லவ் யூ ஃபீல் ஆக்கும் என்று ஒரு இளைஞன் வற்புறுத்தி மறைமுகமாக ஏமாற்றி அப்பெண்ணை காதலிக்க வைக்கும் கதையை கொண்ட ஒரு சுமாரான திரைப்படம் தான் பிரேமலு மலையாள திரைப்படம். இதை தவிர அந்த இளப்பெண்ணுக்கு இன்னொரு நெருக்கடி வருகிறது. தன் நண்பன் தான் அவனை காதலிக்கவில்லை என்று விலகிவிட்டானே என்று ஐம்சி உணர்வில் அவள் துடிக்கும்போது அவள் உற்ற தோழி ரூம்மேட் வேறு வேலைக்காக ஊரை காலி செய்து போய்விடுகிறாள். அவள் அலுவலகத்தில் உள்ள இன்னொரு இளைஞன் அவளை கடுப்பேற்றுவது மாதிரி நடந்து கொள்கிறான். ஐம்சி உணர்வோடு தோழி இல்லாத தனிமை, நெகட்டிவ் உணர்வு, சக ஆண் ஊழியரால் தொல்லை தரும் நெகட்டிவ் உணர்வு எல்லாம் சேர அவள் வேறு வழி இல்லாமல் ஐமிசி உணர்வை ஐ லவ் யூ உணர்வாக மாற்றிக்கொள்கிறாள். இக்காலமில்லை எக்காலத்திலும் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை ப்ரொஃபஷன் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் என்று மட்டுமே பிரித்திருக்கிறார்கள். வேலை பார்ப்பது, வேலையில் உள்ள சவால்கள் எல்லாம் ப்ரொஃபஷனில் வந்துவிடும். காதல், டேட்டிங் செய்வது, நண்பர்களோடு ஊர் சுற்றுவது, அரட்டை அடிப்பது, டிவி பார்ப்பது போன்றவை என்டர்டெயின்மெண்ட்டில் வரும். இப்படிதான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். பிரேமலு படத்தில் வரும் யுவதியும் அப்படியே இருக்கிறாள். அதில் வேலை தவிர இருக்கும் இன்னொரு பகுதியான நட்பில் ஒரு சுணக்கம் ஏற்படும் போது அதை எப்படி கையாள்வது என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் திகைத்து போகிறாள். அவசரப்பட்டு காதலில் போய் விழுந்து விடுகிறாள். அதே சமயம் அதே பெண் தன் வாழ்க்கையை ப்ரொஃபஷன், என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பேஷன் என்று பிரித்திருந்தால் இந்த பிரேமலு ஆண் விவரிக்கும் வழியில் இருந்து எளிதில் தப்பியிருப்பாள். என் உணர்வு ஐ மிஸ் யூ தான், அதை ஐ லவ் யூ ஆக மாற்றும் உன் திட்டம் எனக்கு தெரியும். என் தனிமை நெகட்டிவ் உணர்வின் காரணமாக அந்த ட்ராப்பில் நான் மாட்டிக்கொள்ளவே மாட்டேன். என் தனிமையை போக்க எனக்கு பேஷன் இருக்கிறது. நான் புத்தகம் படிக்கிறேன், நான் புதிய கோர்ஸ்களை சேர்த்து படிக்கிறேன், நான் ஒரு நாடகக்குழுவில் சேர்ந்து நாடகம் நடித்து பழகுகிறேன், நான் புதிய புதிய மொழிகளை கற்றுக்கொள்கிறேன், நான் நடனம் பயில்கிறேன், இசை பயில்கிறேன். ஐ மிஸ் யூ உணர்வு கொடுக்கும் தனிமையை என் பேஷன் கொண்டு நீக்கும் வித்தை எனக்கு தெரியும் என்று தெளிவாக இருந்திருப்பாள். ஆக பிரேமலு கொஞ்சம் ஜாலியான திரைப்படமாக தெரிந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி அவளை லவ் பண்ண வைக்க முடியும் என்ற தவறான பொது புத்தியை இன்றைய இளைஞர்களிடம் திணிப்பதால் அதை ரசிக்க முடியவில்லை. பிரேமலு போன்ற படைப்புகளை கேரள திரைப்படங்களின் ஒளிரும் திரைப்படங்கள் லிஸ்டில் சேர்க்க முடியாது. நன்றி. இந்த ஆர்டிக்கிளுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் வேணும்னா படித்து பாருங்கள். பாய்.